இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன். வாசிக்கலாம். வேதத்திலே யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா, நான் உனக்கு ஒரு பெரிய நோக்கத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ இந்த இடத்திலே அடைந்து கிடக்க வேண்டியவன் அல்ல, நீ இந்த இடத்துல இந்த வனாந்தரத்துல உட்கார வேண்டியவன் அல்ல. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன்னு இந்த மோசையே ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார், ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா இந்த மோசே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பலவீனத்தையே ஆண்டவருக்கு முன்பாக சொல்றாரு. இல்ல, அப்படி இல்ல, நான் வாக்கு வந்தவன் அல்ல, எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, நீ பேசுற வாயை குறிச்சு பேசுற, ஆனா உன்கிட்ட பேசுகிற ஆண்டவராகிய நான் வாயை உண்டு பண்ண கர்த்தர் பேசுகிறேன் அப்படின்னா ஆண்டவர் அந்த மனுஷனை தைரியப்படுத்தினதுக்கு அப்புறமும் அந்த மனிதனுக்குள்ளே தைரியமே வரல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது, உன் கையில அந்த திட்டத்தை நான் உனக்கு கொடுக்காம இருக்க முடியாது, உன்னை பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதற்காகத்தான் உன்னை இவ்வளவு தூரம் நான் ஆயத்தம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆயத்தம் பண்ணினதுனால தான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், தனியாக நடக்க பண்ணி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லார மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா, நம்மை வித்தியாசமாய் விசேஷமாய் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின தேவன் தான் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஆயத்தப்படுத்தினது உண்மையானால், உன்னை பழக்குவித்தது உண்மையானால், நிச்சயமாகவே நம்முடைய கரத்திலே அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆயத்தமாக்கப்பட்டு பல வருடங்களுக்கு முன்னே ஆயத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாகியும் இன்னும் ஆரம்பிக்காதவர்கள், துவங்க முடியாதவர்கள், இன்னும் ஒரு வெற்றியினுடைய பாதைக்கு காலடி எடுத்து வைக்காதவர்கள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு திரும்பவும் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மோசையை நான் கண்டுக்காத தேவன் அல்ல, அவனிடத்திலே திரும்ப அந்த மனுஷனை பயன்படுத்தினது உண்மையானால், இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே மறுபடியும் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். மறுபடியும் கர்த்தர் உங்களை தேடி வருவார். மறுபடியும் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்து, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி, வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறாரு. வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறாரு. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. இது நிச்சயம், இது நிச்சயம். கர்த்தர் திரும்ப திரும்ப ஆணித்தரமாய் பேசுகிறார். அதற்காகத்தான் நான் உன்னை இதுவரையிலையும்
உருவாக்குனேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், என்னை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். இந்த 100 டேஸ்ல ஒரு பெரிய நோக்கத்திற்காய் ஆயத்தப்படுத்துகிறார். பிரதர், உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்கு முன்னாடி, பொறுப்புகளை கொடுக்கிறதற்கு முன்னாடி, கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்துகிறதற்கு முன்னாடி அந்த பிள்ளைய ஆண்டவர் என்ன படுத்துறாருன்னா கர்த்தரை ஆயத்தப்படுத்துகிறார். நான் நம்புகிறேன் இங்க இருக்கிற நிறைய பேர், இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நிறைய பேர், இப்ப எந்த பீரியடில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் நம்புகிறேன் அவர் ஆயத்தப்படுத்துவாரானால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அந்த மனுஷன் சத்தம் போடுறாங்க, அந்த இடத்துல திட்டு வருது, அந்த இடத்துல நீங்க நினைக்காத சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். நீங்க யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளையே, யோனாவை விழுங்கும்படி ஆண்டவர் மீனை அனுப்பினார் அப்படின்னு பைபிள் சொல்லல. அவர் நினைச்சிருந்தார்னா என்ன பண்ணியிருக்கலாம்னா மீனை அவரை அனுப்பி இருக்கலாம். எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் மீனை அனுப்பல, இல்லைன்னா மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இடல, இல்லைன்னா மீனை நீ போயிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லல. அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அப்படின்னா நீ ஒரு பெரிய தரிசனம் உள்ள தலைவனை நீ சுமக்க போற. அந்த தரிசனம் உள்ள தலைவனை நீ பத்திரமா எடுத்து கொண்டு போய் அவன் தர்ஷீஷுக்கு போகிறதற்கு கப்பல் ஏறிட்டான், அவன் வழி மாறி போகிறான். ஆனா அந்த மனுஷனை நீ ஏற்றுக்கொண்டு அந்த மனுஷனை பத்திரமா உன்னுடைய வயிற்றுல வச்சு நீ டிராவல் பண்ணி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நினிவே பட்டணத்திற்கு நீ கொண்டு போய் விடணும். அதற்காக ஆண்டவர் கடலிலே ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த கடலிலே எத்தனையோ மீன் இருந்துச்சு, பெரிய பெரிய மீன்கள், சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரே ஒரு மீனை மட்டும் கர்த்தர் வேறு பிரித்து, நான் நம்புறேன் அந்த மீனை கர்த்தர் என்ன பண்ணினார்னா கர்த்தர் ட்ரைனிங் கொடுத்தார், கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலே அத்தனை பேர் இருந்தாலும், உங்க குடும்பத்தில் அத்தனை பேர் இருந்தாலும், உங்களை மட்டும் கர்த்தர் தனியா எடுத்து கொண்டு ஒரு பெரிய தரிசனத்தை நீங்கள் சுமப்பதற்கு, ஒரு பெரிய நாட்டினுடைய ரட்சிப்பை உங்கள் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பொதுவா இந்த கடல்ல பாத்தீங்கன்னா இந்த சுனாமி இப்படிப்பட்ட பெரிய பெரிய அலைகள் வரும்போது மீன்கள் எல்லாம் பெருசா கரைக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியாது. நிறைய சடலங்கள் வரும், நிறைய பொருட்கள் வரும். இது எல்லாமே வெளியே வந்தாலும் இந்த சுனாமி இந்த மாதிரி டைம்களில் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம், நிறைய மீன்கள் எல்லாம் வெளியில கரைக்கு வராது. ஏன் அப்படின்னு சொன்னா கடலினுடைய கொந்தளிப்பு வரும்போது மீன்கள் எல்லாம் எங்க போகும்னா ரொம்ப சேஃப்டியான ஒரு இடத்துக்கு, அப்படின்னா
அடித்தளத்திற்கு போயிடும். மேலே தான் கடல் பார்த்திக்கும் போது காற்று அடிக்கும் போது மேலே வந்து ரொம்ப அலையா இருக்கும். அப்படியே மேலே இருக்கிற ஒரு 50 அடி 100 அடிக்கு மேலே இருக்கிற அந்த தண்ணி வந்து மிகப்பெரிய புயலை போல வரும். ஆனால் 100 அடிக்கு கீழே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மேலே இருக்கிற அசைவோ மேலே இருக்கிற புயலோ எதுவுமே இருக்காது. எல்லா மீன்களும் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அது தன்னுடைய பாதுகாப்பிற்காக எங்க போகும்னா அது ரொம்ப கீழே போயிடும். இல்லைன்னா அதால் அந்த அலைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது கரைக்கு வந்துடும், அது செத்து போயிடும். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு மீனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த அலைகளுக்கு நடுவே ஆண்டவர் பழக்கு வைக்கிறார். நீ கீழே போக வேண்டாம், நீ அந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீ மேல வான்னு சொல்லி அந்த அலைக்கு முன்பாக ஆண்டவர் நீந்த பண்ணுகிறார். அந்த அலைகளிலே அந்த மீனுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தேசத்தை கலக்குகிற, தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனிதர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு ஒரு மனிதனை சுமக்கக்கூடிய அந்த ஒரு மீனை கர்த்தர் வேறு விரித்து அலைகளின் நடுவே பிரச்சனையில் நடுவே ஆண்டவர் அந்த மீனை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை கர்த்தர் அலைகளின் நடுவே உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க கேட்கிறீங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இந்த அலை அடிக்குது, என்ன மட்டும் ஏன் நீங்க மேல கொண்டு வந்திருக்கிறீங்க? என் கூட சேர்ந்த நிறைய மீன்கள் கீழே அந்த அலையில வராம அமைதியா இருக்குது, என்ன மட்டும் இந்த பிரச்சனையை நீங்க சந்திக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் மட்டும் எதுக்கு இந்த திட்டு வாங்குறேன்? நான் மட்டும் எதுக்கு இந்த அவமானத்தை கடந்து வருகிறேன்? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. நீ ஒரு பெரிய லட்சியத்தை, நீங்க ஒரு பெரிய விஷனை, நீங்க ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உங்க மூலமாய் கொண்டு வர போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி அதற்காக தான் ஆண்டவர் உங்களை பழக்க வைக்கிறார். யாரோ ஒருவரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை அலைகளின் நடுவிலே, உங்களை அலைகளின் நடுவிலே பழக்குவிக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடல்ல எத்தனையோ மீன்கள் இருந்தாலும் இந்த மீனுக்கு மட்டும் தனி ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, மிலிட்ரியில வந்து நமக்கு நிறைய வந்து நிறைய போஸ்டிங் இருக்குது மிலிட்ரியில. ஆனா எந்த போஸ்டிங் ரொம்ப ஹை போஸ்டோ அந்த போஸ்டுக்கு தகுந்தது மாதிரி அவங்களுக்கு பிராக்டிஸ் இருக்கும். அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி அவங்கள ஆயத்தப்படுத்துவாங்க. நம்ம நிறைய பேர் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். ஐஏஎஸ் படிச்சு என்னமோ வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே ஐஏஎஸ் ஆயிரலாம், எக்ஸாம்ல பாஸ் பண்றது மட்டும்தான் பெரிய டார்கெட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இல்ல, ஐஏஎஸ்க்கு வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்றது ஒரு வரைமுறை ஆனாலும் ஒரு லட்சியமானாலும் அடுத்த ஸ்டெப் நிறைய இருக்குது. எத்தனையோ பேர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு அகைன் அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட், அவங்க அனுப்புகிற அந்த சோதனை, அவங்க ஆயத்தப்படுத்துகிற அந்த இடத்துக்கு போக முடியும். என்னால தாங்க முடியல, இந்த குளிர் தாங்க முடியல, வெயில் தாங்க முடியல, இந்த சூழ்நிலை எனக்கு முடியலன்னு எத்தனையோ பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க. அப்போ எந்த அளவிற்கு ஒருத்தரை கர்த்தர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மீனை ஆண்டவர் கரைக்கு கொண்டு வந்து அலைகளிலே அதை நிக்க வச்சு இப்போ அந்த மீனுக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, எப்பா அந்த கடலிலே வருகிறவர்கள் வந்து நிறைய தூக்கி போடுவாங்க. எப்படி? ஏன்னா அந்த கடல் வந்து ரொம்ப அலைகளினால அலைகிறதுனால இப்போ கடல்ல இந்த கப்பலுக்கு தப்பு வைக்கிறதுக்கு அவங்க சாப்பாடை தூக்கி போடுறாங்க, இந்த மீன் சாப்பிட்ற பொருளெல்லாம் தூக்கி போடுறாங்க. அவருடைய அத்தனை மாதத்தினுடைய வருமானத்தில் வந்த அந்த சாப்பாட்டுக்கான பொருள் எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. ஆனா இந்த மீன் பெரிய மீன். ஆனா இந்த மீனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. என்னப்படுது அப்படின்னா, கடல்ல கப்பலில் தூக்கி போடுகிற உனக்கு பிடிச்ச எந்த பொருளா இருந்தாலும் நீ என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பொருள் எதையுமே நீ முழுங்கிடக்கூடாது.
அந்த பொருள் எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு மனுஷனை தூக்கி போடுவாங்க, யோனான்னு ஒருத்தனை தூக்கி போடுவாங்க. அவனை மட்டும்தான் நீ முழுங்கணும்னு சொல்லி அந்த மீனை ட்ரெயின் அப் பண்ணி அந்த மீனுக்கு ஒரு லொக்கேஷனை ஆண்டவர் கொடுத்து, நீ அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகாம நீ இந்த மாதிரி ரூட்டில் போய் கரெக்டாக இத்தனை நாளுக்குள்ள அந்த நாளைக்குள்ள தண்ணி குடிச்சு, அந்த மீன் தண்ணி குடிச்சிச்சுன்னா உள்ள இருக்கிற யோனா செத்து போயிடுவான். அந்த நாளையில பசி எடுக்குது, எனக்கு கொஞ்சம் ஜீரணம் பண்ணலான்னு நினைச்சா ஆண்டவர் அவ்வளவுதான், உள்ள இருக்கிற யோனா செத்து போயிடுவான். அது ஜீரணம் பண்ண முடியாது, அது தண்ணி குடிக்க முடியாது, அது 3 நாட்கள் டிராவல்ல தான் இருக்கணும், அது கரெக்டான லொகேஷனுக்குள்ள போகணும், எதிராய் வருகிற அலைகளை அது தாங்கணும், அதே நேரத்தில் கடல்ல இருந்து தூக்கி போடுற வேற எந்த பொருளும் அது சாப்பிடக்கூடாது. இவ்வளவு தூரம் அந்த மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதற்கு காரணம் லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கும்படியாய். இது சாதாரணமான மீன் அல்ல. நம்ம வாசிக்கும் போது ஏதோ யோனாவை ஒரு மீன் விழுங்கிருச்சுன்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மீனை நம்ம பெரிய படத்துல வரைஞ்சு வச்சுதான் நம்ம பார்ப்போமே தவிர அந்த மீனை ஒரு பெரிய பொருட்டா நம்ம எடுக்க மாட்டோம். ஆனா நான் நம்புறேன், இந்த மீன் செய்த ஊழியம் சாதாரணமானது அல்ல. அது ஒரு இடத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு இந்த மீன் காரணமா இருந்த போல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீ மறைந்திருந்தாலும், நீ தெரியப்படாமல் போனாலும், நீ ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் மூலமா செஞ்சாலும், ஒருவேளை உங்க வயித்துல பிறந்த பிள்ளைய கர்த்தர் லட்சங்களுக்கு பயன்படுத்துகிற அந்த ஒண்ணு மட்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், ஒரே ஒரு ஊழியத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, ஆண்டவர் ஒரே ஒரு ஊழியத்திற்கு இவ்வளவு சோதனையா, ஒரே ஒரு ஊழியத்திற்கு இவ்வளவு பெரிய ஆயத்தமா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஒரு ஊழியத்தை செய்தாலும், ஒரு பிரசங்கம் பண்ணினாலும், ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்தாலும் அது லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வருகிற காலத்திலே போய் சேர போகிறது. உன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற அந்த நோக்கத்தின் நிமித்தமாய் லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட அதற்கு பிறகு லிஸ்ட்ல வரட்டாலும், அதற்கு பிறகு அந்த வேதத்துல வராட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், நம்மை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீர் என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் உம்மை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க பிரதர், உங்க வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற 2 பிள்ளைகளையும் கொண்டு கர்த்தர் லட்சங்களை சந்திக்க போறாரு. நீங்க சாதாரணமானவர்களா இருக்கலாம், ஆனா உங்க கர்ப்ப பிறப்பை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க போறாரு. நீங்க கேக்குறீங்கல்ல, ஆண்டவரே நான் ஏன் தாழ்ந்து போகணும், ஆண்டவரே நான் ஏன் கஷ்டப்படணும், நான் எதுக்காக இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு, நீ சுமக்க போகிற அந்த தரிசனம் உனக்கு தெரியாது, எவ்வளவு பெரிய தரிசனம்னு உனக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு பர்சனை கொண்டுதான் நினிவேயே நான் ரட்சிக்க போகிறேன். அதனாலே ஆமென், அந்த சூழ்நிலைக்கு போகிற நீங்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். கைகளை மேல ஹalleluya 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 ஹalleluya. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காக. சொல்லுவோம், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே
மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தாரே, அவர் வாயின் வார்த்தைகளால் அங்கு ஜீவன் வந்தது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அந்த அனாயிண்டிங் ஆண்டவர் தர்றாரு. கர்த்தர் வேறு விரிக்கிறாரு. பெரிய காரியத்திற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த கடலிலே எத்தனை மீன்கள் இருந்தாலும் ஒரு மீனை தெரிந்து கொண்டது போல உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. பாடும். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன், உங்க வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன். கைகளை மேல கட்டி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி சொல்லுவோம். என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை இப்ப சொல்லுங்க. ஹalleluya 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 oh ஹalleluya ஹalleluya ஹalleluya. கைகளை மேல தட்டி என்னை தூக்கி தூக்கி சர்வ தூக்கி தூக்கி நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி நீ சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே. சொல்லு. நீர் ஒருவரே. ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், பழக்குவிக்கிற ஆண்டவர், உருவாக்குகிற ஒரு பெரிய மீனாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் நம்மளை என்ன பண்றார் அப்படின்னா கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு புதிய வருஷத்திற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பெரிய ஊழியத்திற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பெரிய தொழிலுக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு புதிய வருமானத்திற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் ஒரு புகழ்ச்சிக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுடைய பேரை ஆண்டவர் பெருமையாக்குறதற்காய் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களை நிறைய பேருக்கு பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய கம்ஃபர்ட் திருச்சபைக்கு ஒரு ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கிறது. அவர் ஆயத்தப்படுத்துகிறவராய் வந்திருக்கிறார்.
வாலிப தம்பியை ஆயத்தப்படுத்துகிறார், வாலிப தங்கச்சியை ஆயத்தப்படுத்துகிறார். மகனே நீ ஆயத்தப்படு, மகளே நீ ஆயத்தப்படு. கர்த்தர் யாரோ ஒருத்தர் ஸ்ட்ரைட்டா நேரடியா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஆயத்தப்படு. உன் மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது ரொம்ப பெருசு. நீ சுமக்க போகிறது சாதாரணமாய் கப்பலில் இருந்து எடுத்து போடப்பட்ட ஒரு நபர் அல்ல, துரத்தப்பட்ட ஒரு நபர் அல்ல, வேண்டா வெறுப்பாய் போடப்பட்ட ஒரு நபர் அல்ல. ஒரு தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு மனுஷனை தான் நீ சுமக்க போற. அதற்காக தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். நீங்க பாப்பீங்க, சீக்கிரமா உங்க கண்கள் காண போகிறது. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறோ தெரியல, நான் இதை 100% விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னை இன்னும் ஒரு பெரிய ஊழியத்திற்கு கர்த்தர் என்ன ஆயத்தப்படுத்துறாரு. கர்த்தர் இன்னும் இந்த திருச்சபையினுடைய வட்டத்தை, கர்த்தர் அந்த எல்லையை கர்த்தர் இன்னும் பெரிதாக்க போறாரு. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஊழியத்தினுடைய எல்லை பல மடங்கு கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அதற்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ராஜாக்கள் நடந்து வரப்போகிறார்கள், பெரிய மனிதர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் டெய்லி தினம் தினம் இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிக்க போகிறார்கள். இங்கே அற்புதங்கள் நடக்க போகிறது. மருத்துவமனையிலே கைவிடப்பட்ட நிறைய பேரை கர்த்தர் இந்த இடத்திலே சுகப்படுத்தும்படியாய் போகிறார். ஆமென். அதற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இது கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். பொறாமைப்படுகிற கண்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் அடைத்தாலும் அதை அடைக்க முடியாத அளவிற்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். அந்த தரிசனத்திலே உங்களையும் ஆண்டவர் சேர்க்கிறதற்கு விரும்புகிறார். அதற்காக தான் இந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்றீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே உங்க மேல ஆவியானவரால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி, ஆவியானவரால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி இப்பொழுது அநேகரை பற்றி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது. எஸ் எஸ், ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். மகனே, உனக்கு கர்த்தர் தராதது கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக, கர்த்தர் உனக்கு வேண்டாம் என்று சொன்னது கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு பெஸ்டான ஒன்றை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த காரியம் தடைபட்டிருக்கிறது. அந்த பெஸ்டான ஒன்றை கர்த்தர் உனக்கு தருவார். அன்றைக்கு உன்னுடைய தரிசனத்திற்கு நேராய் காலடி எடுத்து வைப்பாய். Thank you Jesus. என்னை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதத்தில் இந்த மோசேயை ஆண்டவர் 3 விதமாய் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படின்னா இந்த மோசே சொல்றாரு, நான் வரல ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நான் செய்ய போறேன், என்ன நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த மோசையின் மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் 3 விதமாய் அவனை உருவாக்குகிறார். அந்த 3 விதமாய் இந்த சத்தத்தை கேட்கிற நம்மையும் ஆண்டவர் உருவாக்க போகிறார். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமே, 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றான். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றான். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் இந்த மோசையை பார்த்து கேட்கிறார். கர்த்தர் அவனை உருவாக்குறதற்கு சித்தம் கொள்ளுகிறார். அப்போ இந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எனக்கு பேச தெரியாது, என் கையில ஒன்றும் இல்லை, நான் எப்படி இஸ்ரவேலரை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் கையில் இருக்கிறது
என்ன அப்படின்னு கேட்கிறார். உன் கையில என்னப்பா இருக்குது, உன் கையில என்னப்பா இருக்குது? உடனே இந்த தேவ மனுஷன் பதில் கொடுக்கிறான், அது ஒரு கோல், அது ஒரு கோல், அவ்வளவுதான். போற வழியில அது ஆடு மேய்க்கிறவர்கள், பொதுவாக இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் எல்லாருமே தன்னுடைய கையில ஒரு கோலை அவங்க வச்சிருப்பாங்க. அந்த கோலை எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா, ஆடுகள் தடுமாறி போகும்போது தட்டி விடுறதற்கும், கொப்புகளை எல்லாம் கொடுக்கறதற்கும், சாப்பாடை எடுத்து போடுறதற்கும். அதற்கு விட இன்னொன்னு என்னன்னா, போகும்போது நடக்கும்போது ஏதாவது பூச்சி இருக்குமோ இல்லையோன்னு சொல்லி கையில நல்லா தட்டிட்டே போவாங்க. அதனால எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு மேய்ப்பனா இருக்கிறவங்க, ரொம்ப கொஞ்சம் வயதானவங்க எல்லாருடைய கையிலையுமே ஒரு கோல் இருக்கும். ஆனா அந்த கோல் ரொம்ப காஸ்ட்லியா, ராஜாவினிடத்திலே இருக்கிற ராஜ சமூகத்திலே இருக்கிறது கையில ஒரு கோல் வச்சிருப்பாரு. அந்த கோல் பாத்தீங்கன்னா அழகாய் தச்சன் மூலமாய் ரெடி பண்ணப்பட்டு அதுக்கு குஞ்சனங்களை கட்டி அப்புறம் சுற்றி நிறைய காரியங்களை உண்டு பண்ணி அவருடைய கையில கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோல் அப்படியெல்லாம் யாராலையும் செய்யப்பட்டது அல்ல. அவங்க போகும்போது, வழியில போகும்போது ஏதாவது கிடக்குதா, அந்த கோல் நல்லா இருக்கா, உடனே கையில எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்குன்னு தெரியல, நம்ம கிராமத்துல போகும்போது பாத்தீங்கன்னா வயதானவர்கள் ஏதாவது போயிட்டாங்கன்னா இந்த முளைக்கம்பு சில இடத்துல கிடக்கும். முளைக்கம்பு கிடக்கும் போது அந்த கம்பை எடுத்து பார்ப்பாங்க. அது கீறல் விடல அப்படின்னு சொன்னா அந்த முளைக்கம்பை எடுத்து கையிலே வச்சிருப்பாங்க. அதை கீழே போட மாட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த முழக்கம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கீறல் விடுகிறதற்கு முன்னாடி எவ்வளோ அடிக்கலாம், அதை பத்திரப்படுத்தலாம், அது ரொம்ப ஸ்ட்ராங். அதை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதே போல இந்த மோசேயினுடைய கையிலே இருக்கிற கோல் ஆயத்தப்படுத்தப்பட்டதோ இல்லைன்னா டிசைன் பண்ணப்பட்டதோ இல்லை. சாதாரணமாய் போற வழியில ஆடு மேய்க்கிறதற்கு அவனுக்கு கொடுத்த ஒரு கோல். அந்த கோலுக்கு முன்னணி எதுவும் இல்லை. அந்த கோல் தாத்தாவிடத்துல இருந்து மாமாவிடத்துல வந்தது, அந்த மாதிரி எந்த கதையுமே இல்லை. அப்படி ஒரு சாதாரணமான கோல் அவன் கையில இருக்குது. இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் கையிலே இருக்கிறது என்ன? அதான் சொல்லிட்டேனே ஆண்டவரே, என் கையில ஒண்ணுமே இல்லையே, எனக்கு திக்குவாய், எனக்கு மந்தனாவோ. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கையிலே இருக்கிற அந்த கோலை கீழே போடு. அவன் கீழே போட்ட உடனே அது என்னவா மாறிச்சுன்னா, அவன் எதிர்பாராத விதமாய் அது சர்ப்பமாய் மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குறார் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறோம்னா, ஆண்டவரே என்னிடத்துல என்ன இருக்குது, என்னை பயன்படுத்துறதுக்கு என்ன இருக்குது, என்னுடைய கடனை முடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு என்ன இருக்குது, நான் ஒரு வீடு வாங்கணும் அதுக்கு என்ன என்னிடத்துல இருக்கிறது? என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. என்னிடத்துல இருக்கிறத வச்சு நான் ஒன்னும் பண்ண முடியாது. என்னிடத்துல ஜீரோ தான் இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்திலே இருக்கிற அந்த கோலை நீங்களும் நானும் சாதாரணமா நினைச்சாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த கோலுக்கு நேராய் வருமானால் அது ஒரு அற்புதத்தின் கோலாய் மாறும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்தில் உண்டு, உன்னிடத்தில் இருக்குது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்தில் இல்லாததை வச்சு நான் உன்னை உயர்த்த போறதில்லை, உன்னை கொண்டே நான் உயர்த்த போகிறேன். உன்னிடத்திலே இருக்கிற அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களிடத்திலே இருக்கிற அந்த சாதாரணமானதை கர்த்தர் அசாதாரணமானதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நேராய் கடந்து வருகிறது. இல்ல, உங்களிடத்திலே இருக்கிறது வெறும் சாதாரணமான கோல் அல்ல, கர்த்தர் அதை அற்புதமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ போற வழியில எடுத்தது, யாராவது ஒருத்தர் கொடுத்ததுன்ற அந்த கான்செப்டை விட்டு மோசே, அந்த கையில இருக்கிற கோல் இந்த ஜனங்களை பயப்படுத்துகிற அளவிற்கு, அவர்களை வழி நடத்துகிற அளவிற்கு ஒரு அற்புதமாய் மாற்றுகிற தேவன். இரண்டாவதாக இந்த மோசைக்கு செய்கிற இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அதை தரையிலே போடு என்றான். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பம் ஆயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார்.
அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவர் எல்லாரும் கவனிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த செய்தி உங்களுக்கு பல விதங்களிலே ஊழியம் செய்ய போகிறது, பல விதங்களிலே ஊழியம் செய்ய போகிறது. உங்க வாழ்க்கைக்கு நீங்க மட்டும்தான் காரணமா இருப்பீங்க, வேற யாரையும் நீங்க காரணமா கை நீட்ட முடியாது, நீங்க விரல் நீட்ட முடியாது. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு நீங்க மட்டும்தான் காரணமாவீங்க, நீங்க மட்டும்தான் காரணமாவீங்க. நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கு பதில் சொல்லணும், உங்களுக்காக இன்னொருத்தர் பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால ஆலயத்திற்கு வரும்போது, சத்தியத்தை கேட்கும் போது இந்த மாதிரி வித்தியாசமா இருக்காதீங்க. வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. நீங்க உட்கார்ந்து இருக்கிற 2.5 மணி நேரமும் பிரயோஜனம் இல்லை. என்னத்தை பேசுறாங்க, என்னத்தை கேட்கறதுன்ற மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா அந்த டைம் வேஸ்ட். குறை சொல்றது மாதிரி வந்தீங்கன்னா வேஸ்ட். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுல ஒண்ணுமே நீங்க பண்ண போறதில்லை, ஒண்ணுமே பண்ண போறதில்லை. அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. யூஸ்ஃபுல்லா ஏதாவது செய்யுங்க, பிரயோஜனமா ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. நீங்க அறிவில்லாதவர்களா இருக்காதீங்க, ஞானம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. வாலிப தம்பி தங்கச்சி, நீ எங்க உட்கார்ந்து இருக்கலாம், நீ மறைஞ்சு உட்காரலாம், நீ இப்ப கூட செல்போன் கூட நோண்டிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கலாம். நீ எதுக்கு இந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ற? நீ எதுக்காக இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? இது ரொம்ப தப்பு. நீ ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவ. நீ சரியாய்த்தான் ஆகணும். நீ இப்படி இருந்த அப்படின்னா நீ தான் ஒன்றும் இல்லாம போவ, நீ தான் ஒன்றும் இல்லாம போவ, நீ தான் கஷ்டப்படுவ, உன்னுடைய வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லாம போகும். ஒன்னதான் யாருமே நீ அப்புறம் எனக்கு அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களையே காயப்படுத்துனீங்கன்னா யாரு உங்களுக்காக நிப்பாங்கன்னு கேக்குறீங்க? கேட்கறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீ சொல்லுகிற பிரச்சனைய காது கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு நல்ல இடத்துக்குள்ள நீங்க வரல, நீங்க நிக்கல அப்படின்னா உங்க பிரச்சனைய காது கொடுத்து கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு ஒருவேளை ஊழியக்காரர்கள் பேசுகிறது உங்களுக்கு விகற்பமா தெரியலாம், விகற்பமாய் தெரியலாம். இந்த மாதிரி ஒரு திருச்சபையை கர்த்தருக்கு கொடுத்ததே பெரிய விஷயம், ஆண்டவர் மேல வச்ச பெரிய தயவு. ஒரு அம்மா அப்பா கொடுத்ததே ஆண்டவர் மேல வச்ச பெரிய கிருபை. அப்படி ஒரு கணவனை, அப்படி ஒரு மனைவியை ஆண்டவர் தந்ததே பெரிய கிருபை. இதை நம்ம இருமாப்பா கையாளவே கூடாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு 2.5 hours தேவ சமூகத்தில் செலவு பண்ணுகிறோம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், ஆண்டவருடைய வார்த்தை வருது. இந்த வார்த்தையை ஒண்ணு கூட கீழே விழாம நீங்க புடிச்சுக்கணும். ஏன்னா இனி கடைசி காலம், இந்த காலம் முடிய போகுது. இந்த உலகம் ரொம்ப இனி பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனா எதுக்கு பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் மன நிம்மதி இல்லாம அலைவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா அலைவாங்க. இனி உலகத்துல அடுத்து வர்றது ஸ்ட்ரெஸ் தான் அதிகமா இருக்கும். பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மனநல மருத்துவத்துக்கு படிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் மனநல மருத்துவர்கள், எங்க பார்த்தாலும் மனநலமை சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ், அதுக்கு சம்பந்தப்பட்ட கிளினிக், அதுக்கு சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்னா வருங்காலத்துல ஜனங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஆனா யாருக்கு அதிகமாகும்னா, கர்த்தரோட நடக்காதவர்களுக்கு, கர்த்தரோட இருக்கிறவர்களுக்கு. ஆமென். கடும் புயல் வரணும், பெரும் காற்று வீசினாலும் கர்த்தர் அவர்களோட இருக்கிறதுனால ஆமென், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, அவர்களுக்கு மனசுல சஞ்சலம் இல்லை. ஏன்னா அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ நம்பர் 2, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்கிறாரு, சரி உன் கையில இருக்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு. அதற்கு பிறகு அவனுடைய விசுவாசத்தை, இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு விஷனை ஆண்டவர் கொடுக்கிறதற்கு, அவனை பயன்படுத்துறதற்கு கர்த்தர் என்ன உருவாக்குறாருன்னா, அவனுக்கு உள்ளே இருந்த பயத்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு. இந்த பயம் எத்தனை வருஷமா இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 வருஷமா ஒரு பயம் இந்த மனுஷனுக்குள்ள தொத்திட்டே இருக்குது. இவன் எங்க போனாலும் ஒரு பயம். ஏன் நீ இங்க இருந்து போல, எகிப்திற்கு போக வேண்டியதானே, இவர் 10 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, இனி போனா அவங்க மறந்துருப்பாங்கல்ல. இல்ல இல்ல இல்ல, அவர் ஒருவேளை உயிரோடு இருந்தா என்ன கொன்னுட்டாங்கன்னா என்ன பண்றது, நான் அவங்க முகத்தை பார்க்க மாட்டேன். இந்த பயம் முன்னாடியே இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்பினார். இப்போ அவனுடைய கையிலே இருக்கிற கோலை ஆண்டவர் போட சொன்ன உடனே அந்த கோல் என்ன ஆயிடுச்சுன்னா, சர்ப்பமா மாறிச்சான், பாம்பா மாறிடுச்சு. பாருங்க,
கையில இருந்த கோலை தரையில போட்ட உடனே அது ஒரு பெரிய பாம்பா வந்து படம் எடுத்து நின்னா எப்படி இருக்கும்? உடனே இதுவரைக்கும் எந்த பாம்பை வனாந்தரத்துல பார்த்தாலும், ஏன்னா வனாந்தரமான இடம் வந்து நிறைய பாம்புகள் இருக்கிற இடம் தான், அவன் ஆடு மேய்க்கிற இடத்துல நிறைய விஷ பூச்சிகள் இருக்கும். அப்போ ரெகுலராகவே இவன் என்ன பண்றாருன்னா, இந்த விஷ பூச்சிகளை பார்த்து பயப்பட்டு கவனமா போறது ஒரு வழக்கம் இருக்கிறது. இப்போ அந்த விஷப்பூச்சி, அந்த பாம்பு எங்க இருக்குன்னா ரூமுக்குள்ள இவனுடைய கையிலிருந்து விழுகிறதே என்னவா மாறி இருக்கு. அப்படியே ஆண்டவர் இப்ப அவனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ போய் அதனுடைய வாலை பிடிப்பா, நீ போய் பிடிப்பா, நீ இறங்கு, நீ நில்லு, நீ தைரியமா போ, நீ எதுக்கு தயங்கிட்டு நிக்கிற? இந்த வார்த்தையை மோசையினிடத்துல சொன்ன உடனே இந்த மோசை என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோல் பாம்பா மாறி நிக்குது பாருங்க, அதனுடைய வாலை பிடிச்ச உடனே திரும்ப அது என்னவா மாறிச்சுன்னா அது கோலா மாறிடுச்சு. இப்ப ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ பயந்துட்டு இருக்கிற காரியம் இவ்வளவுதான்ப்பா, நீ பயந்துட்டு இருக்கிற காரியம் இவ்வளவுதான்ப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ ரொம்ப பயந்துட்டு இருக்கிற, இந்த கடனுக்கு நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கிறீங்க, இந்த பிரச்சனைக்கு நீ ரொம்ப பயந்துட்டு இருக்கிறீங்க, 10 வருஷமா 20 வருஷமா நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ விசுவாசத்தோடு அந்த பிரச்சனையின் மேல கை எடுத்து வை, நீ விசுவாசத்தோடு அந்த சூழ்நிலையை மேற்கொள். உன்னுடைய கைக்கு வந்ததற்கு பிறகு அது பாம்பல்ல, உன்னுடைய கைக்கு வந்ததற்கு பிறகு அது கோலாய் மாறும். உங்களுடைய கையில வர்ற வரைக்கும் அது சர்ப்பமா இருக்கும், உங்களுடைய கையில எடுக்கிற வரைக்கும் அது பாம்பா இருக்கும். ஆனா நீங்க அதுல ஏறி அந்த பிரச்சனையை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கையில நீங்க ஆளுகை செய்கிறது போல கோலாய் மாற்ற கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சிலரை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, உன் கைகளுக்கு முன்பாய் வருகிறதற்கு முன்னாடி வரைக்கும் அது பிரச்சனை தான் இல்ல, நீ ஆளுகை செய்யக்கூடிய பவரை கர்த்தர் தருவேன் என்று நம்புறவங்க நமக்கு கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அது உன்னை பார்த்து பயப்படும். ஆமென். Thank you Jesus. இரண்டாவது ஆண்டவர் மோசையை உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த மனுஷனுடைய 40 வருஷத்தினுடைய பயத்திற்கு கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார், ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் கையில எடுத்து ஆளுகை செய்ய போறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ போய் என்ன புடி. கேட்கல? சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. என்ன பிடிக்கி? தலையை பிடிச்சிடாதீங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ வாழை பிடி. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும்னு சொல்றாரு. நீ ஸ்டார்ட் பண்ணு, பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணு. பிரச்சனை முன்னாடி ஓடிட்டு இருக்குது, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து உங்க கூட இருப்பார். ஃபர்ஸ்ட் குதிகால பிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் தலையை நசுக்கிறவர் நமக்காக தலையை நசுக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க குதிகால பிடிங்க, தலையை நசுக்கிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அடிச்சு போட்ட தலையில நல்ல அடி விழுந்து நல்ல செதஞ்சு போன அந்த பாம்பனுடைய வாலை பிடிக்கிறதுக்கு என்னங்க நமக்கு பயம்? என்னங்க நமக்கு பயம்? அப்பா தான் தலையை நசுக்கி போட்டார்ல, வாலை தானே பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த காரு டிரைவ் பண்ணுவாங்க பாருங்களேன், காரு 2 வீலரு. இந்த காரு 2 வீலர் டிரைவ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் அந்த கார் மேல 2 வீலர் மேல கையை வைக்கும்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா ஜாலியா ஓட்டுவேன் அப்படின்னா, சிலர் அப்படிதான் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டுவாங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட் வரைக்கும் தான். ஒரு இடத்துல இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் பிடிச்சி 4 கத்து கத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா பயம் பிடிக்கும். ஒரு வருஷம் ஒரு 6 மாசம் அந்த 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 வண்டியை ஓட்டுற வரைக்கும் அப்படியே காலையே பிரேக் போட்டு அப்படியே இழுத்துட்டே போறது. அந்த ஒரு அது வரைக்கும் அப்படியே சைடா ஒதுங்கி ஒதுங்கி போயிடுது. ஆனா கொஞ்சம் நல்ல தைரியமாயி அதுக்கப்புறம் அந்த ஸ்டியரிங் அவங்க கண்ட்ரோலில் வந்த உடனே, அந்த பிரேக் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்த உடனே, அந்த ஆக்சிலேட்டர் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த அம்மா, இந்த சிஸ்டர், இந்த பிரதர் கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு பார்த்து போக தெரியாதா?
பார்த்து போக தெரியாதா? இங்கே தான் வந்து விழுவீங்களா? அவ்வளோதான் இருக்குல்ல இடம், போக வேண்டியது தானே அப்படின்னு. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரும், எல்போர்டு மாட்டி இருக்கும்போது அது இங்கே வந்தால் இங்கே ஓரத்துக்கு போயிடுறது. எதுக்குன்னா டிச்சுக்கே விட்டா டிச்சு மேலேயே வண்டி போகும், அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் படித்து முடித்து 1 வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் அந்த வண்டி அங்கேருந்து வரும், இது இங்கே வேணும்னே ஏறி போகும். ஏன் அங்கே அவ்வளோ இடம் கிடக்குல்ல, என்ன எதுக்கு இவன் குழியில் இறக்குறதுக்காக பார்க்குறான். இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? வா பிடிச்சாதான் தைரியமே வரும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பயந்துட்டே இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குமானால் அவனுடைய செல்ஃப் தன் மேலே அவ்வளோ நம்பிக்கையை வச்சு காலடி எடுத்து வைப்பானே. ஆனால் வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நமக்கு ஏன் தைரியம் வரக்கூடாது? உங்களுக்கு ஏன் தைரியம் வரக்கூடாது? ஆமென். ஞானம் இல்லாத தைரியம் அல்ல, ஞானத்தோட கர்த்தர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தருடைய நடத்துதலோடு ஒரு தைரியத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மோசேக்கு ஆண்டவர் வந்து பெரிய நோக்கத்திற்காக ஆயத்தப்படும் போது ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, உன் பயத்தை விட்டு நீ போய் வாளை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்க போறேன். வாசிக்கலாம், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். 4வது வசனத்தில் வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவனுடைய கையிலே கோலாயிற்று. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு, மடியிலே போடு என்றான். அவன் தன் கையிலே மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அடுத்த வசனம், அவர் உன் கையை திரும்பவும் மடியிலே போடு, ஆமேன் என்றார். அவன் தன் கையை திரும்பவும் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுக்கு மற்ற சதையை போல ஆயிற்று. கவனிங்க, இப்போ 3வது என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கோல், 2வது வந்து சர்ப்பம் பாம்பு, 3வது இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அவனுடைய கையை வந்து மடியில போட சொல்றாரு. அப்போ இவனுடைய கையை மடியில போட்டு எடுத்தோன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னா வெண்குஷ்டமா மாறி இருக்கிறது. அப்படின்னா குஷ்டரோகத்திலேயே நிறைய வெரைட்டி குஷ்டரோகம் இருக்குது. ஆனா சரி பண்ணவே முடியாத வந்து ஒரு குஷ்டரோகம் என்னன்னா இந்த வெண்குஷ்டம். இந்த வெண்குஷ்டத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமா ரெடி பண்ணவே முடியாது, எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெண்குஷ்டம். இப்போ அவனுடைய கையில வந்து தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனை, உள்ள போட்ட உடனே ஒரு பிரச்சனை தீர்வே இல்லாம வருது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி இப்ப பார்த்துட்டியா, உன் கை இப்போ வெண்குஷ்டம் பிடிச்சிருக்குதா, கிளியர் பண்ணிட்டல, சரி திரும்ப மடியில போடுன்றாரு. இந்த மனுஷன் திரும்ப மடியில போட்டு தன்னுடைய கையை எடுத்து பார்த்தா பழைய கையை போல, பழையது இருந்தது போல அந்த வெண்குஷ்டத்தை ஆண்டவர் முழுவதுமாய் சரி பண்ணிட்டார். கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, உன் வாழ்க்கையில 40 வருஷமா ஒரு காரியத்தை சரி பண்ண முடியல, 40 வருடமாய் சரி பண்ண முடியாத ஒரு காரியம் இருக்கு உன்னுடைய வாழ்க்கையில. ஆனா எவ்வளவு பெரிய வெண்குஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருந்தா 40 வருஷம் தீராத பிரச்சனை, யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைய ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் முடிப்பேன் என்று இந்த மோசையினுடைய விசுவாசத்தை, மோசையினுடைய ஃபெய்த் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கர்த்தர் வளர்க்கிறார், விசுவாசத்தை வளர்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருச்சபையே, சத்தத்தை கேட்கிற ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்கு நேராய் கொண்டு போகிற கர்த்தர், மோசையை உருவாக்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உருவாக்குறார். எதுல உருவாக்குறார்னா கர்த்தர் ஒரு விசுவாசத்துல கர்த்தர் உங்களை உருவாக்குறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யாராலும் சரி பண்ண முடியாத அந்த சூழ்நிலையை கர்த்தர் சரி செய்வதற்கு அவர் வல்லவர். நம்புறவங்க என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே. சொல்லுங்க, தீர்வே இல்லாத காரியத்திற்கு ஆமென். வெளியில எங்கும் கிடையாது, வெளியில எங்கும் கிடையாது. தீர்வே இல்லாத பிரச்சனைக்கு என் மடியிலே ஆண்டவர் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். தீர்வை எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தீர்வை உங்களுக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, வேறு எங்கிருந்தும் இல்லை, தீர்வு உங்க கரத்திலேயே இருக்குது, உங்க மடியிலேயே தீர்வு இருக்குது. வெண் குஷ்டத்திற்காக நீங்க வேற எங்கும் போக வேண்டியதில்லை. ஆமென். தீர்வை கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய போறார்.